காலையில நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் கேக்குறீங்க, இலவசம் அறிவிக்கிறது திமுக அதிமுக தான் அறிவிப்பாங்க, தமிழக வெற்றி கழகம் இது மாற்று கட்சியாக வர்றீங்க, நீங்களும் இலவசம் அறிவிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? தாவேக்கான இலவசம் அறிவிக்க கூடாது அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் போட்டிருக்காங்களா? சேஞ்ச் இஸ் அ ப்ராசஸ். அதாவது நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஓவர் நைட்ல பணக்காரன் ஆயிட மாட்டாங்க. இன்னும் இலவசத்தை நம்பி வாழ்ற ஜீவன்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்பதான் முதல் முறையில ஆட்சிக்கு வர்றோம். இந்த ஆட்சியை நல்ல ஆட்சியா அமைச்சு அடுத்த தேர்தல் வாக்குறுதி வரும்போது ஏன்பா இலவசம் கொடுக்குறேன்னு எங்களை பார்த்து நீங்க கேள்வி கேட்கலாம். ஏற்கனவே நாட்டுல 10 லட்சம் கோடி கடன் வாங்கி நாட பிச்சைக்காரனா ஆக்கி வச்சிருக்கும் போது இலவசம் கொடுக்காம மக்களை கஷ்டப்படுத்த முடியாது. அதனால முதல் தேர்தல் அறிக்கையில சில இலவசங்கள் இருக்கதான் செய்யும். ஏன்னா மக்கள் கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் அந்த இலவசங்கள், அதை கூட இலவசம் நாங்க எங்கேயுமே சொல்லல. அது மக்களுக்கான உரிமை தொகைன்னு தான் மென்ஷன் பண்ணிருக்கோம். விலையில்லா இல்லன்னா உரிமை தொகைன்னு தான் மென்ஷன் பண்ணிருப்போம். அதனால சும்மா நானும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இலவசம் கொடுக்குறீங்கன்னு மண்டையில மூளையே இல்லாம கேள்வி கேட்காதீங்க, சரியா? சேஞ்ச் இஸ் அ ப்ராசஸ். இது பொறுமையா தான் நடக்கும். அடுத்த தேர்தல் வாக்குறுதியில ஒரு இலவசம் கூட இல்லாம அத்தனை பேருடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி இலவசமே தேவையில்லைங்கிற நிலைமையை கண்டிப்பா கொண்டு வருவோம். அதனால மூளை இல்லாத முட்டா பசங்க மாதிரி பேசாதீங்க தயவு செஞ்சு.